நீங்க ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, அப்போ சடனா உங்களை ஒரு காரோ பைக்கோ உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு டக்குன்னு கிராஸ் பண்ணி போகும்போது உங்க மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் தாட் என்னவா இருக்கும்? மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஈச் டே ஈச் சாப்டர், இது எபிசோட் 30. இங்க நிறைய பேருக்கு நம்ம அந்த கார்ல போயிருந்தா நம்மள எப்படி பார்ப்பாங்க, நம்மள எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு தான் தோணும்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு தான் எ மேன் இன் அ கார் பாரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு லக்ஸரியான விஷயத்த வாங்கும் போது அதுல இருந்து நம்மள எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதுல இருந்து நம்மள எப்படி அட்மையர் பண்ணுவாங்கிற ஒரு தாட் தான் நமக்கு தோணும். பட் இன் ரியாலிட்டி அப்படிதான் நடக்குதான்னு கேட்டா, ஏன் ஈவன் நம்மளே கூட நம்ம அந்த கார்ல இருந்தா எப்படி இருப்போம், நம்மள எப்படி அட்மையர் பண்ணுவாங்கன்னு தான் யோசிக்கிறமே ஒழிஞ்சி, ஆல்ரெடி அந்த காரை ஓட்டிட்டு போற ஒருத்தர் எப்படி இருக்காரு, அவருக்கு அந்த கார்னால கிடைக்கிற ரெஸ்பெக்டோ இல்ல அவருக்கு அந்த கார்னால நம்ம எந்த ஒரு அட்மிரேஷனோ நம்ம கொடுக்கறது கிடையாது. சேம் ஒர்க்ஸ் வித் ஹோம் அண்ட் ஜுவல்லரி எக்ஸெட்ரா எல்லாத்துக்குமே. ஸோ இங்க சொல்ல வர விஷயம் ரொம்ப சிம்பிளானதுதான். இந்த மாதிரியான லக்ஸரியான விஷயத்துல நம்மளுக்கு தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ணி அதுல இருந்து வர ரெஸ்பெக்டோ அட்மிரேஷனோ நமக்கு வேணும், அதுல இருந்து நம்ம அட்டைன் பண்ணணும்னு நம்பினீங்கன்னா, நம்ம எப்படி அந்த காரை அட்மையர் பண்றோமோ அதே மாதிரி தான் இன்னொருத்தவங்க அந்த காரையோ இல்ல நம்ம போட்டிருக்க விஷயத்தையோ நம்ம இருக்கிற வீட்டையோ தான் அட்மையர் பண்ணுவாங்களே ஒழிஞ்சு அதுக்குள்ள இருக்க நம்மள ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த ரெஸ்பெக்டையோ அந்த அட்மிரேஷனையும் நம்ம கொண்டு வரணும்னா அது நம்ம ஆக்டிவிட்டிஸ் மூலமா கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி லக்ஸரியான விஷயத்துல ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வேஸ்ட் ஆஃப் மணின்னு போட்டிருக்காங்க. இஃப் இன் கேஸ் நீங்க அதுல இருந்து ரெஸ்பெக்டை கெயின் பண்ணணும்னு நினைச்சா